வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வயது கணக்குகள். ஆல்ரெடி நம்மளோட நியூ சிலபஸ்ல ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏரியா வால்யூமை தவிர. ரீசனிங்ல நம்பர் சீரிஸ், ஆல்பா நியூமரிக் சீரிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏஜ் சம் பார்க்குறோம். ஏஜ் சம்ஸ்ன்னு சொல்லி டைரக்டா சிலபஸ்ல கொடுக்கலையே மேடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்னாலே ஏஜ், டைஸ், கேலண்டரு இந்த மாதிரி எல்லாமே அதுல வந்துடும். அதனால நான் இதுக்கும் உங்களுக்கு மாடல்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பார்ட்ல வந்து உங்களுக்கு முடிச்சிடறேன். வயது கணக்குகள்னா ஒரு 2 பார்ட்டு, டைஸுக்கெல்லாம் ஒரு பார்ட்டே கூட போதும்னு நினைக்கிறேன். அது இந்த ரிலேஷன்ஷிப் வரும் இல்லையா, உறவு முறைகள், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே இந்த ரீசனிங்ல தான் வரும். அதனால இந்த தலைப்பு தனியா சிலபஸ்ல இல்லைன்னு தேடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசனிங் சம்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு புக்ல இருக்காது. ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் எதுவுமே அதிகமா வராது. அப்ப நீங்க வந்து கண்டிப்பா இந்த லாஜிக்கல் ரீசனிங்க்கு நீங்க ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். மற்ற டாபிக் ஆப்டிடியூடு கூட நீங்க வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் எடுத்து வச்சு அதுல எங்கெங்க அந்த டாபிக் கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்க்கலாம். ஆனா லாஜிக்கல் ரீசனிங்க்கு முழுக்க முழுக்க நீங்க வெளியே தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதனால அதுக்கு எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் கிடைக்குமோ நீங்க கலெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம வயது கணக்குகள்ல பார்ட் 1 பார்க்க போறோம். இதுல வந்து ஓரளவு வயது கணக்குகள்னாலே எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு பேசிக் இதெல்லாம் ஒரு 7-8 சம் போடுவோம். அடுத்து கொஞ்சம் டஃப் லெவல் சம் வந்து அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அவ்வளவுதான், 2 பார்ட்டோட வயது கணக்குகள் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. ராமின் வயது அவரின் மகளின் வயதை போல் 7 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு பின்பு ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இப்ப இருக்க வயசு தான் கேக்குறாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க வயசு எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதை வச்சுதான், அந்த கண்டிஷனை வச்சுதான் இப்ப இருக்க வயசு கரெக்டான்றதை நம்ம செக் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த கண்டிஷன். இப்போ மோஸ்ட்லி வந்து ஏஜ் சம்ஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஆப்ஷன்ல இருந்து தான் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து ஆன்சரை மோஸ்ட்லி கொண்டு வருவேன். ஏன்னா அப்பதான் வந்து டைமும் சேவ் ஆகும், நம்மளுக்கு அக்யூரேட்டாவும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா பாருங்க, ராமின் வயது அவரின் மகளின் வயதை போல் 7 மடங்கு. 5 வருஷம் கழிச்சு பார்த்தா மகளோட வயதை விட 5 மடங்கா இருக்குமா. அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் கீழே எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாமே ராமின் வயது மகளின் வயதை போல் 7 மடங்கு. 5 35, 6 42, 9 63, 5 70 எல்லாமே கரெக்டா 7 மடங்கு இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? அப்ப எல்லா ஆப்ஷனும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நானு நம்ம வந்து ஒவ்வொன்னா தான் எடுத்து செக் பண்ணணும். ஆனா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் இது. இப்ப பாருங்க, நான் 5ஐயும் 35ஐயும் எடுத்துக்கிறேன். இதுதான் இப்போதைய அவங்களோட வயசா இருந்தா என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகளுக்கு பின்பு. இது 10 ஆகும். 5 ஆண்டுன்னு போது நம்ம டக்குன்னு கூட்டிடுவோம், இது 40 ஆகும். அப்படிதானே? இப்போ இதை விட இது 5 மடங்கு கூடுதலா இருக்கா? 5 மடங்கு அப்பாவுக்கு கூடுதலா இருக்கும் 5 வருஷம் கழிச்சுன்றாங்க. இருக்கா? இல்ல, 4 மடங்கு தான் ஜாஸ்தி இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்றதுனால டைம் எடுக்குது. பட் நீங்க போடும்போது ஈஸியா போட்டுடலாம். இப்ப 6 42ன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு இது என்ன ஆகும்? 11 ஆகும். இது 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 47 ஆகும். இதோட 5 மடங்கா இது? இல்ல. அப்ப இதுவும் வராது. இப்போ கடைசியா நான் என்ன ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்? 10 70ன்றதை எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, இது வந்து 7 மடங்கு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. 5 வருஷத்துக்கு அப்புறம் இது 15 ஆகும். இது என்ன ஆகும்? 75 ஆகும். 15 × 5 75. அப்ப மகளோட வயசை விட அப்பாவோட வயசு 5 மடங்கு அதிகமா இருக்கு. கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஆன்சர் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் கீழே எங்க இருக்கோ நீங்க டக்குன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்து இதை x + y வச்சு போடுறதை விட இது எவ்வளவோ பெஸ்ட் தான். சரியா? ஏன்னா இந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணுதான் இருக்க போகுது. சில டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, இங்க வந்து 5ம் இங்க 40ன்னு கொடுத்துருப்பாங்க. இது 5ஓட 8 மடங்கு தான் 40. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப இந்த ஆப்ஷனவே நீங்க கேன்சல் பண்ணிடலாம். வராது. இதுல எல்லாமே கரெக்டா 7 மடங்கு இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியிருக்கு. சில டைம்ஸ் இந்த 7 மடங்குன்றதே இல்லாம ஒரு சில ஆப்ஷன்ல 5 மடங்கு 6 மடங்கு தான் கூடி இருக்கும். அதை வச்சே நீங்க எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
பாருங்க, மீனா மற்றும் சீமாவின் வயதிற்கு இடையிலான வித்தியாசம் 3 வருடமாக இருக்கிறது மற்றும் அவர்களின் வயதுக்கு இடைப்பட்ட விகிதம் 7:8 ஆகும் எனில் வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டாலே, இங்க பாருங்க, ஒரு ரேஷியோவும் ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து பார்க்க கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப ஈஸி. வித்தியாசம்னு வந்துட்டாலே நீங்க கொடுத்துருக்க ரேஷியோவை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரேஷியோவில் வித்தியாசம்னாலும் இயர்ஸ்ல வித்தியாசம்னாலும் நம்மளுக்கு ஒன்னே தான். இப்ப 7x 8xன்னு வச்சுக்கோம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1x தானே இருக்கு. 7க்கும் 8க்கும் இடையில வித்தியாசம் 1. அந்த 1xன்றது தான் 3 வருஷம். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 2 பேரோட வயதுகளுக்கு இடைப்பட்ட விகிதம் 7:8. அதுக்கு 2 வயதுக்கு இடையில இருக்க வித்தியாசம் 3 வருஷம். அப்போ ஒரு பங்குன்றது 3 வருஷம். இந்த ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. இது 7x, இது 8x. ஏன்னா 7, 8 விகிதம் தானே தவிர 7 வயசு 8 வயசுன்னு கொடுக்கல. அப்ப 7ஓட ஏதோ ஒரு மடங்கா இருக்கும், 8ஓட ஏதோ ஒரு மடங்கா இருக்கும். அதனாலதான் அது 7:8ன்ற விகிதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறத 1x நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த 1x 3 வருஷம்டா, இந்த 7 8 நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு மீனா சீமா வயசு கிடைச்சிரும். மீனா வந்து என்ன போட்டிருக்கோம்? 7xன்னு போட்டிருக்கோமா? அப்ப xன்றது 3 வருஷம்னா 7 × 3 எவ்வளவு? 7 3 21. அடுத்து சீமாவோட வயசு என்ன? 8xன்னு எடுத்திருக்கோம். அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 8 × 3. அப்ப M1 24. இங்க கொஸ்டின்ல வந்து மீனா வயசு எவ்வளவு, சீமா வயசு எவ்வளவுன்னு கேட்டிருந்தா இந்த வயசுகளை மட்டும் அவங்க யாரை கேட்கறாங்களோ அதை மட்டும் நீங்க எழுதுனா ஆன்சர் முடிஞ்சிடும். ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி போடணும். கூட்டினா 21 நான் 24 கூட்டினா எனக்கு 45ன்னு வரும். அப்ப 45 தான் ஆன்சர். புரியுதா? உங்களுக்கு வயதுகளின் வித்தியாசம் கொடுத்துட்டாலே அந்த ரேஷியோவோட வித்தியாசம் எவ்வளவு, அத வயசோட வித்தியாசத்தையும் ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எல்லா டைமுமே 1x தான் வரும் அப்படின்லாம் இல்ல. சம்டைம்ஸ் வந்து இப்ப 5:9 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 4. அப்போ 4x = 16 அப்படின்னா எக்ஸ் எவ்வளவுன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டி வரும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் 4ன்னு எடுத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ண வேண்டி வரும். இங்க வெறும் 1x அப்படிங்கிறதுனால டைரக்டா 3வே நான் எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி சம் இன்னொன்னு வரும் பின்னாடி, நம்ம அது போடும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். தேர்ட் சம் பாருங்க. தந்தை மற்றும் மகளின் வயதின் கூட்டுத்தொகை மொத்தம் 50 ஆண்டுகள் ஆகும். ஒரு அப்பா ஒரு பொண்ணு இருக்காங்க. 2 பேரோட வயசையும் கூட்டுனா 50 வருஷம் ஆகுது. 6 வருடத்திற்கு முன்பு இவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகையானது அச்சமயம்னா எவ்வளவு? 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட தந்தையின் வயதின் 2 மடங்காக உள்ளது எனில் தற்போது தந்தை மகளின் வயது என்ன? இந்த வயது கணக்குல பிரச்சனை என்ன தெரியுமா? கொஸ்டினை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை வாசிக்கும் போதே கொஞ்சம் கவனக்குறைவா வாசிச்சாலும் நம்ம வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தப்பா ஆன்சர் கண்டுபிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. கொஸ்டினை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். 4 ஆப்ஷன் இருக்கும், அதுல இருந்தே நம்ம ஈஸியா எடுத்து போட்டுடலாம். பாருங்க, அப்பா பொண்ணு 2 பேரோட வயசை கூட்டினா 50 வருஷம்னு சொல்லிட்டாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இவங்களோட வயசுனா, அப்பாவோட வயசையும் பொண்ணோட வயசையும் 6 வருஷத்துக்கு முன்னாடி பெருக்குனா அப்பாவோட வயசு பொண்ணு வயசை விட 2 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. புரியுதா? இதுதான் கொஸ்டின். அப்ப இப்ப என்ன வயசுன்னு தான் கேக்குறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுன்னு கேட்கல. இப்போ அவங்களோட வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இது பாக்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸி. பாருங்க, என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. 2 வயதோட கூட்டுத்தொகை 50 ஆண்டுகளா இருக்கணும். இப்ப இதை பாருங்க, எதை எடுத்தாலும் கரெக்டா கூட்டினா 50 வர்ற மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப 4 ஆப்ஷன்ல எது வேணாலும் வரலாம். இப்ப 4ஐயுமே நான் செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 40ஐயும் 10ஐயும் எடுத்துக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடினா மைனஸ் பண்ணுமா? மைனஸ் பண்ணா எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 34 இருக்குமா? இவருக்கு 4 வயசா இருக்கும்.
இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த இத நான் பெருக்குனேன்னா, இது 2 பங்காவும், இவர விட, பொண்ண விட அப்பாவுக்கு 2 மடங்கா இருக்கணும். அதான் வந்து கண்டிஷன். இப்ப 34யும் நான் 4யும் பெருக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4 16 மிச்சம் 1, 3 12 1 13. 136ன்னு வருது. இப்ப 4 நானு 4யும் இதையும் பெருக்குனா, எனக்கு வந்து 136 வருது. அப்ப இந்த 36 என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, அப்பாவோட வயச 2 மடங்கு ஆக்குனா என்ன கிடைக்குமோ, அதுதான் பெருக்கு தொகையா இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப 34 நான் 2 மடங்கு ஆக்குனா எனக்கு 136 கிடைக்குதா? இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நானு டைரக்ட்டா உங்களுக்கு ஆன்ஸர் எடுக்கிறேன் பாருங்க. 42யும் 8யும் எடுத்துக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயசு எவ்வளவு இருக்கும்? இவருக்கு 38 இருந்திருக்குமா? பொண்ணுக்கு வந்து 2 வயசு இருந்திருக்கும். இப்ப இது 2யும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 38யும் 2யும் நான் பெருக்குனேன்டா 76ன்னு கிடைக்கும். இப்ப இந்த கண்டிஷன் அப்பாவோட அச்சமயத்தில் தந்தையின் வயதும் மகளின் வயதையும் பெருக்கினால் பெருக்கும் கூட்டுத்தொகை தந்தையின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். 38 2ஆல பெருக்கினா 76 வருதா? ஏன்னா அப்ப பொண்ணோட வயசே 2 தான். நான் அதை பெருக்கிதான் 76 கொண்டு வந்திருக்கேன். அப்ப 2 மடங்கு தான். அது கரெக்ட் தான். அப்போ இந்த ஆன்சர் தான் சரியானது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 பேருதையும் 6 வயசை மைனஸ் பண்ணிருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட வயசையும் பெருக்குனீங்கன்னா அப்ப அப்பாவோட வயசை விட 2 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எது இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. புரியுதா? இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து நீங்க போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ்ன்னு வைக்கும்போது கூட நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அந்த மாதிரி மாடலும் நான் சொல்லி தரேன். இது வந்து எப்படி ஈஸியா வந்து ஆப்ஷன்ல இருந்து போறது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருவேளை நீங்க இதை பாக்குறீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஈஸியானது எதுவுமே இல்லை. டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில் பியின் தற்போதைய வயது டேஸ் ஆண்டுகள் ஆகும். பாருங்க, ஏற்கனவே நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வித்தியாசம் வந்துட்டாலே நீங்க அந்த கொடுத்துருக்கதை எடுத்துக்கோங்க. 2x 3x கொடுத்துருக்கது அந்த மாதிரி xxன்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 பேரோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? இதுவும் அதே மாதிரி தான் 1x தான் வருது. இந்த 1x தான் எவ்வளவு? 8 ஆண்டுகள், 8 years. கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பியோட தற்போதைய வயது என்னன்னு மட்டும் தான் கேக்குறாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் பியோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. பியின் தற்போதைய வயது, பின்றது எது? ஃபர்ஸ்ட் இதுதான். அப்ப எனக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். 2x மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்றாங்க. 2 இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? 8. அப்ப 16 ஆண்டுகள். 16. பியோட வேல்யூ என்ன? 16 வருஷம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரேஷியோ கொடுத்துட்டு வித்தியாசம் கொடுத்துட்டான். அந்த கொடுத்துருக்க ரேஷியோவே நம்ம மைனஸ் பண்ணி எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கணும். ஒருவேளை 2x 3x வந்துச்சுன்னா அந்த எக்ஸ் எங்கிட்டு வச்சுக்கிட்டு 2 3 இன்னொரு பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணி நீங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். அந்த மாதிரி சம்ஸும் பின்னாடி வரும், நம்ம அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இதுல பி வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 3x எல்லாம் நீங்க கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை. அதை விட்டுட்டு இந்த 2x அப்படிங்கிற இடத்துல இந்த 8 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 16 தான் தற்போதைய வயது. மோஸ்ட்லி இந்த 2:3, 4:5, 6:7 அடுத்தடுத்த நம்பரா வருது இல்லையா? அப்ப மைனஸ் பண்ணாலே 1 தானே கிடைக்கும் நம்மளுக்கு. 2 டிஃபரன்ஸ் பார்த்தா இந்த மாதிரி கொடுத்தாலே அப்படியே என்ன பண்றீங்க? அந்த வருஷத்தை அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவோடய மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. அதுதான் ஆன்சர். நம்ம எடுத்து போட்டாலும் அதே தான் வரும். இப்படி வந்தாலே நீங்க வந்து அப்படியே கொடுத்துருக்கதை இந்த இயரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுறணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் பாருங்க. மாயா மற்றும் சாயாவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5 மற்றும் 15 வருடங்களுக்கு பிறகு விகிதம் 9:8 ஆக மாற்றப்படும் எனில்
மாயாவின் தற்போதைய வயது என்ன? பாருங்க, 2 கண்டிஷன். 6:5 இப்ப இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் இதுவும் 15 வருஷம் கூடுது, இதுவும் 15 வருஷம் கூடுது. கூடுனதுக்கு அப்புறம் இதோட ரேஷியோ 9:8ன்னு மாறுது. அப்போ இப்ப என்ன வயசு? இப்பனா என்ன? இந்த கண்டிஷன், இது 6ன்ற கண்டிஷன் இருக்குல்ல, இப்போ என்ன வயசு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இந்த பின்னாடி இருக்கிற ரேஷியோ செக் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரேஷியோவை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல கொஸ்டினா கேட்டது என்னது? மாயாவின் தற்போதைய வயது தான். இப்போ நீங்க நம்ம டைரக்டாவே இதை பார்க்கலாம். அப்போ மாயாவோட வயது 6. அப்போ ஆப்ஷன்ல 6ஆல டிவைட் பண்ற ஆப்ஷன் எது இருக்குன்னு பாருங்க. அதுதான் ஆன்சர். டைரக்டாவே நீங்க போட்டு போயிடலாம். ஆனா இங்க பாருங்க, இது 6ஆல டிவைட் ஆகாது, இது ஆகும், இது ஆகும், இது ஆகாது. அப்ப 2 ஆப்ஷன் வந்துருது நம்மளுக்கு, 24, 30. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, 15 வருஷம் கழிச்சு இதுல எந்த நம்பரு 15 வருஷம் கழிச்சு அந்த ரேஷியோ 9ஆ மாறுதா மாயாவுக்கு? அப்போ இதுல எந்த நம்பர் கூட நான் 15 கூட்டினா எனக்கு 9ஆல டிவைட் ஆகும் அந்த நம்பரு. இப்ப 24யும் 15யும் நான் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 24யும் 15யும் கூட்டினேன்டா 9, 39ன்னு வருதா? 39 என்னால 9ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது வராது. ஆனா 30யும் 15யும் கூட்டினா 45. இதை நான் என்னால 9ஆல டிவைட் பண்ண முடியுமா? 9 45. அப்ப 30ன்ற ஆப்ஷன் தான் செட் ஆகுது. 6ஆலையும் டிவைட் ஆகுது, 15 வருஷம் கழிச்சு 9ஆலையும் டிவைட் ஆகுது. அப்ப இதுதான் மாயாவோட ரேஷியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. வயது 30 தான் ரேஷியோ. புரியுதா உங்களுக்கு? இல்ல நீங்க கண்டிஷன் படியும் செக் பண்ணலாம். பாருங்க, 6:5ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அடுத்து 9 இப்போ 6:5னா இப்ப நான் இந்த 21 தான் 6 அப்படின்னா 6ஆல டிவைட் பண்ற மாதிரி இருந்தா இது 5ஆல எவ்வளவு வரும்? இது 6ஆல டிவைடே ஆகாது. அப்ப இது வராது. இப்ப 24 இருக்கு. 24 நான் எடுத்துக்கிறேன். 24 தான் ஒருவேளை மாயாவோட வயசா இருந்தா, இந்த பக்கம் சாயாவோட வயசு என்னவா இருக்கும்? 6 24, அப்ப 5 20 இருந்திருக்கும். இதுதான் 6:5 ரேஷியோல இருக்கு. கரெக்டா? அப்ப நான் 15 வருஷம் கழிச்சு நான் இதை போட்டு பார்க்கணும். 15 வருஷம் கழிச்சு நான் போட்டேன்னா எனக்கு சாயா கேட்காததுனால நான் சாயா போடாமவே கூட வரலாம். இது என்ன வருது? 39 வருது. இது 35 வருது. எனக்கு இந்த ரேஷியோ 9:8 ரேஷியோல இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா 15 வருஷம் கழிச்சு அதோட ரேஷியோ இதுவா இருக்கணும்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு இங்க வரல. அப்ப இது வராது. அடுத்த கண்டிஷன் 30. நான் முதல் 6ஆல பண்றது இந்த 2 தான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 2 மட்டும் தான் இப்ப நான் செக் பண்ணணும். இப்ப 30ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப மாயா 30னா 6 ரேஷியோ, 5 30. சாயாவுக்கு 5 ரேஷியோ. அப்ப 5 25 இருந்திருக்கணும். ஓகே. இப்போ 15 வருஷம் இவங்களுக்கும் கூட்டணும். 15 நான் கூட்டினா எனக்கு இது 45ன்னு வரும். இது எவ்வளவு வரும்? 40ன்னு வரும். இப்ப இதோட ரேஷியோ 9:8ன்னு இருக்கா? இருக்கு. 9 45 என்ன 40. அப்போ 9:8 ரேஷியோ வருது. எந்த நம்பருக்கு வருது? எனக்கு 30க்கு வருது. அப்ப 30 தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் ஆப்ஷன்ல இருந்து நீங்க சூஸ் பண்ண கத்துக்கணும். நீங்க அங்க போடும்போது டக்கு டக்குன்னு போட்டுறலாம். ஈஸியா வரும். நீங்களா ஒரு நம்பரை எடுத்து போடும்போது கூட நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணும்போது வேகமா நீங்க ஆன்சர் போட்டுற முடியும். நீங்க இந்த மெத்தடை கத்துக்கோங்க. உண்மையிலே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, இப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு மேடம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு. சரி, இப்ப அடுத்த சம் பாருங்க. ஒரே குடும்பத்தில் வசிக்கும் 4 வருட இடைவெளிகளில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை 60 ஆண்டுகள் ஆகும் எனில் அவற்றில் மூத்த குழந்தையின் வயது என்ன? ஒரு குடும்பத்துல 5 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டா 4 வருஷம் கேப். அந்த கேப்ல பிறந்திருக்காங்க. 4 வயசு வித்தியாசம் ஒவ்வொருத்தருக்கும் இடையில. இவங்க எல்லாரோட வயசையும் கூட்டினா 60. அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தையோட வயசு எவ்வளவுன்னு கேக்குறாங்க.
இப்போ இத நம்ம வந்து 2 மெத்தட்லயும் செய்வோம். பாருங்க. சம் படி செய்றோம். இப்ப நானு ஃபர்ஸ்ட் பிள்ளைய நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா, 2வது பிள்ளைய எக்ஸ் பிளஸ் 4ன்னு எடுக்கணும். ஏன்னா 4 வருஷம் மூத்த பிள்ளையா இருக்குமா? அடுத்து எக்ஸ் பிளஸ் 8, எக்ஸ் பிளஸ் 12, எக்ஸ் பிளஸ் 16. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 60 கிடைக்கும்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இப்ப இதை எல்லாத்தையும் கூட்டுங்க, என்ன வரும்? 5x இருக்கா? அப்ப 5x பிளஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க. நம்பர் எல்லாம் கூட்டினா என்ன வரும்? 8 4 12, 24, 24 16 40 இஸ் ஈக்குவல் டு 60ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு 5x இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் இந்த பக்கம் வரும்போது இந்த 40 மைனஸ் ஆயிரும். அப்ப 5x இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ என்னது? 20/5. எக்ஸோட வேல்யூ 4. புரியுதா? எக்ஸோட வேல்யூ 4ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன? ஒண்ணுமே இல்லை. எல்லா எக்ஸுக்கு பதிலா அந்த எக்ஸோட வேல்யூவை நான் அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எல்லா எக்ஸுக்கும் பதிலா நான் அந்த எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒவ்வொரு குழந்தையாவும் வயசு வந்துரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு எக்ஸோட வேல்யூ என்ன போட்டோம்? 4. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன ஆகும்? எக்ஸ் வந்து 4. ரெண்டாவது குழந்தைக்கு என்ன ஆகும்? 8. மூணாவது குழந்தைக்கு 12. ஏன்னா 8 பிளஸ் 4 12. எக்ஸ் இருக்க இடத்துல பூரா நான் 4 4ன்னு போட்டுட்டு வரேன். 12, இது 16, கடைசியில இது 20 வரும். கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? மூத்த குழந்தையின் வயது. அப்ப 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்க இருக்கு? இங்க இருக்கு. புரியுதா? 5 குழந்தை, எல்லாமே ஒரே மாதிரி கேப் இன்டர்வல்ல. நான் வரிசையா வந்து அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொடுத்துருக்க வேல்யூவை ஈக்குவேட் பண்ண அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் அப்ளை பண்ணிடணும். இல்லையா? கொடுத்துருக்கதே 4 ஆப்ஷன் தான். மூத்த குழந்தையோட வயசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 21, 13 இப்படி இருக்கிற நம்பர்லாம் எடுக்கவே கூடாது. ஒரு ரவுண்டா இருக்க நம்பரை தான் எப்பயுமே நம்ம செக் பண்ண எடுக்கணும். இங்க 22 கூட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. மூத்த குழந்தை 22னா அடுத்த குழந்தை எவ்வளவு வரும்? 18, 14, அடுத்த குழந்தை 10, அடுத்து 6. 5 குழந்தைக்கு போட்டோமா? இப்ப இதெல்லாம் கூட்டி பார்த்தா 60 வருதான்னு பாருங்க. 10, 8 2 10, 14 20, மிச்சம் 2, 2 2 4, 4 3 7 70 வருது. அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 22 இருக்க சான்சஸ் இல்ல. ஏன்னா 22 இருந்தா அடுத்த 4 வருஷம் வித்தியாசத்துல வர்ற பிள்ளைங்களை அப்புறம் கூட்டினா 70 வருது எனக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தையோட வயசு இன்னும் குறையணும். அதை நீங்க கெஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா இதை விட கூடுச்சுன்னா இன்னும் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கூடிக்கிட்டு தான் போகும். இப்ப இதை விட கம்மியா என்ன இருக்கு? 21 இருக்கு, 15 இருக்கு, 20 இருக்கு. 21 இப்போதைக்கு வந்து ரொம்ப ஆட் நம்பரா இருக்கனால அதை எடுக்க வேண்டாம். 20 நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அப்ப அடுத்த குழந்தைக்கு என்ன வயசு? 16. அடுத்த குழந்தைக்கு 12, அடுத்து 8, அடுத்து 4. இதை கூட்டி பாருங்க. 6 2 8, 8 8 16, 16 4 20, 0 மிச்சம் 2, 2 2 4, 5 6, 60 வந்துருச்சு. அப்ப முதல் குழந்தைக்கு 20 வயசா இருந்தா எனக்கு மொத்தம் கரெக்டா 60 வருது. அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் சரியானது. புரியுதா? இந்த மாதிரி நீங்க எக்ஸ் வச்சும் போடலாம். இல்ல டைரக்டாவே நானே ஒரு நம்பர் எடுத்துட்டு அதுல இருந்து 4 வயசா குறைச்சிட்டு கூட்டி பார்த்தேன்னா எனக்கு 60 வந்துச்சுன்னா அது கரெக்ட், அவ்வளவுதான். அவங்க ஒன்றும் நம்ம கிட்ட ஸ்டெப் கேட்க போறது இல்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க போறது இல்ல. அவங்க ஏவா பியா சியான்னு மட்டும் தான் கிளிக் பண்ண சொல்றாங்க. அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. 7th சம். ராஜு, ரமேஷ் மற்றும் ரவியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:7:9 ஆகும். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 எனில் ரவியின் தற்போதைய வயது என்ன? ரவி யாரு? 3வது ஆளு, கடைசி. அவரோட வயசு மட்டும் தான் கேக்குறாங்க. இப்போ ரேஷியோல கொடுத்துட்டாலே அந்த ரேஷியோ கூட ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். 4x, ஒவ்வொருத்தர் வயசையும் இப்ப நானு 4x, 7x, 9x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு 8 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களோட வயசு எவ்வளவு இருந்திருக்கும்?
8 ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்க எக்ஸாம்ல இப்படிலாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன். என்ன ஆகும்? 4x மைனஸ் 8 ஆயிருக்கும். 7x மைனஸ் 8 இருக்கும். 9x மைனஸ் 8 இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? 8 வருஷத்துக்கு முன்பு வயதுகளின் கூடுதல் 56. அப்போ இந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் கூட்டுனேன்னா 56ன்னு இருந்திருக்கு. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்த சென்டென்ஸை நான் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க இது பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 4x 7x 9x எல்லாத்தையும் நான் கூட்டினேன்னா 20xன்னு எனக்கு கிடைக்குமா? திரும்ப 8 பூரா கூட்டினேன்னா எனக்கு என்ன வரும்? m1 24, அப்போ மைனஸ் 24 56ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ 20x இஸ் ஈக்குவல் டு 56. இந்த பக்கம் மைனஸ் 24 இருக்குது, இந்த பக்கம் பிளஸ் 24 வரும். அப்ப எவ்வளவு வரும் கூட்டினா? இப்ப இது வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 20x இஸ் ஈக்குவல் டு 56 பிளஸ் 24 80ன்னு வரும். அப்ப எனக்கு x மட்டும் வேணும் அப்படின்னா 80 டிவைடட் பை 20, xோட வேல்யூ 4 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா கொஸ்டின்ல வந்து 4x 7x 9x இருக்கு. அவங்க கேட்கறது ரவியோட வயது மட்டும்தான். ரவியோட ரேஷியோ எது? 9. 9x மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு போதும். அதுதான் ரவியோடது. இப்போ 9 இன்ட்டு 4 94 36 வருஷம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாத்தோட வயதுகளோட கூடுதல் வந்து நம்மளுக்கு என்னன்னு கேட்டு கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம ஒருத்தரோட வயதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீங்க அழகா அதை வந்து ஈக்குவேஷனா எழுதிட்டு எல்லாம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நம்ம 8th சம், லாஸ்ட் சம் பாருங்க. சமீர் மற்றும் ஆனந்தின் தற்போதைய வயது விகிதம் 5:4 என்ற முறையே உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:9 என முறையே மாறுகிறது எனில் ஆனந்தின் தற்போதைய வயது என்ன? இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சம் மாடல் தான் இது. இப்ப அவங்களோட ரேஷியோ 5:4. 3 வருஷம் கழிச்சு +3, இவங்களுக்கும் +3. 3 வருஷம் கழிச்சு அவங்களோட வயதோட ரேஷியோ 11:9 மாறுதான். அப்ப இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இங்க என்ன ஆப்ஷன் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல ஆப்ஷன்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஏல இருக்க ஆன்சர் வந்து 30. சரியா? 30, 22, 25, 24 இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதுல நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எனில் ஆனந்தின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓ, ஆனந்த் தான் கேட்டிருக்காங்க. சரி சரி, ஆனந்த் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் கரெக்ட் தான். 20ன்றதே வச்சுக்கோங்க. நீங்க 20 போட்டாலும் சரி, 30 போட்டாலும் சரி, 20ன்றதையும் கூட வச்சுக்கோங்க. இப்போ இதுல பாருங்க, சமீர், ஆனந்த். இப்போ ஆனந்தோட இப்ப இருக்க வயசை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ல ஆன்சர்ல வந்து ஆனந்தோட இப்ப இருக்க வயசு தான் இருக்கும். எவ்வளவு இருக்கணும்? 5:4ன்னு இருக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன், 20 தான் ஆனந்தோட வயசு அப்படின்னா சமீருக்கு 25 இருக்குமா? ஏன்னா 24 ரேஷியோனா சமீர் வந்து 5 ரேஷியோ. சரி, இப்போ 3 வருஷம் கழிச்சு இவங்களோட ரேஷியோ அவங்க சொன்னதுபடி 11:9 மாறுதான்னு பார்ப்போம். இப்போ 3 வருஷம் கழிச்சு இது என்ன ஆகும்? 28 மாறும். இது வந்து 23 மாறும். இதை நம்ம அடிச்சா இது 11 இது 9 மாறுமா? இல்ல. 23வே அடிக்க முடியாது பிரைம் நம்பர். அப்போ இந்த ஆன்சர் வந்து தப்பு, இது வராது. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆனந்தோட வயசு 22ன்னு நான் எடுத்தேன்னா இங்க என்ன போட முடியும்? இது 4ஆல டிவைடே ஆகாது. அப்ப இந்த ஆப்ஷனே நம்ம எடுக்க முடியாது. இது விட்டுருங்க. ஏன்னா நமக்கு தேவை ஆனந்தோட வயசு. அப்ப 4ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் எது எது இருக்கு? 20, 24 மட்டும்தான் இருக்கு. அப்ப நீங்க அந்த 2 மட்டும் செக் பண்ணாலே போதும். அடுத்த நாள் 24 எடுத்துக்கிறேன். ஆனந்தோட வயசு 24னா 5 மடங்கு சமீரோட வயசு 30 இருக்கும்.
ஓகேவா? 5:4 ரேஷியோல எழுதிட்டேன். இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயச பார்க்கலாம். 3 வயசுக்கு அப்புறம் இவங்க 33 ஆயிரும். இது 27 ஆயிரும். இப்ப இத நானு 9ஆல 3ஆல அடிக்கிறேன். 3ஆல அடிச்சா 11. இது 93 27. 11:9 ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சா? அப்ப 24ன்றது தான் ஆனந்தோட வயது. ஒருவேளை சமீரோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருந்தா 30 அப்படிங்கிறது தான் சமீரோட தற்போதைய வயது ஆன்சர். இல்ல 2 பேர்தையும் கேட்டிருந்தா 2 பேருதும். இல்ல 2 பேர் வயதுகளின் கூடுதல்னு கேட்டிருந்தா 2யும் கூட்டி போட்டுறணும். கொஸ்டின்ல கடைசியில எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேத்தாப்புல நீங்க கண்டுபிடிச்சத வந்து நீங்க ஆன்சரா சப்மிட் பண்ணணும். அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க புரியலைன்னா திரும்ப வீடியோ ஒரு வாட்டி போட்டு பாருங்க. எப்படி அந்த கான்செப்ட வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டு இப்ப நம்ம விடுகதையெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி தான். இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அப்ப அப்ப இன்னைக்கு வந்து 5 வயசு. இப்ப யாரோ ஒருத்தவங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு 20 வயசு. ஆனா மத்தவங்களுக்கு சொல்லாம ஒரு 5 வருஷம் கழிச்சு மத்த எல்லாருக்குமே ஒருத்தருக்கு 19 வயசு, 18 வயசு, 15 வயசுன்னு எல்லாரும் குரூப்பா உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணி சொல்றீங்க. 5 வருஷம் கழிச்சு இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வயசு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப டக்குன்னு யாரு சொல்லுவா? 15 வயசு இருக்கிறவங்க எனக்கு ஆகும்னு சொல்லுவாங்களா? இல்ல. 20 வயசு இருக்கவங்க தான் எனக்கு தான் 5 வருஷத்துல 25 ஆகும். அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான் இங்க. அது யாரோ 3வது ஆளா குடுத்து நம்மளுக்கு, இந்த வயசு இப்படி இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இது மாறுது அப்படின்னா, அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் எது இருக்குன்றத சூஸ் பண்ணி போட்டுக்கணும். என்ன நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, டக்குன்னு போடுவீங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, ஒரு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்க இதுக்கு போட எனக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மத்த ஃப்ரீயா ஃபாஸ்ட்டா போடுற சம்முகள பூரா நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 8த் சம் வரும்போது அந்த டைமிங்கே 8த் சம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? அதனால 8த் சம்ம பார்த்து பயப்படாதீங்க. கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறணும். அவ்வளவுதான். புரிஞ்சுட்டு அதுல 2டே 2 தான் கம்பேரிசன் குடுத்திருப்பாங்க. அது மாரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான க்ளூவையும் கொஸ்டின்லயே குடுத்திருப்பாங்க. நீங்க அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டேஷ் மாதிரி குடுக்க போறது இல்ல. கீழ 4 ஆப்ஷன் குடுத்து தான் கேட்க போறாங்க. அதிலிருந்து 1 தான் கண்டிப்பா ஆன்சரா இருக்க போது. அப்ப நீங்க டக்கு டக்குன்னு அந்த 4யும் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். மத்தபடி ஆன்சர் கண்டுபிடிக்க 1 மார்க்குக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா தப்பில்ல. அந்த இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் போனாலும் பரவாயில்லன்னு போட்டுறலாம். ஓகேவா? ஆனா நீங்க நல்லாலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மினிட்ல உங்களுக்கு ஆப்ஷன பார்த்த உடனே தெரியும். இது வரும், இது வராதுன்னு. நீங்க செக் பண்ணும்போது எப்பயுமே ஒரு ஹோல் நம்பர தான் வந்து ஆப்ஷனா டக்குன்னு எடுத்து செக் பண்ணணும். அதுல இருந்து அத விட கூடுதலா இருக்கிற ஆப்ஷன் எடுக்கணுமா? அத விட கம்மியா இருக்க ஆப்ஷனா எடுக்கணுமான்ற ஐடியா உங்களுக்கு வரும். அத வச்சு அடுத்த ஆப்ஷன நீங்க சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்றது நெறைய சம்களுக்கு நீங்க வந்து ஆப்ஷன்ல இருந்தே போ முடியும். அது வந்து பிராக்டிஸ் மூலமா தான் வரும் உங்களுக்கு. பிராக்டிஸ் பண்ண டக்குன்னு அத பார்த்த உடனே இப்போ ஒரு சில பேரு பாருங்க, ஒருத்தர பார்த்து 10 நிமிஷம் பேசின உடனே அவங்கள சொல்லிருவாங்க. இவன் குணம் இதுதான், இவன் இப்படிதான், இவன்கிட்ட பார்த்து பழகு. இவன் சரியில்ல, இவன் நல்லவன் அப்படின்னு. எப்படின்னா, அது அவங்களுக்கு பிராக்டிஸ் மூலமாவும், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் வரும். பல பேர் கூட பழகும்போது தான் அவங்களுக்கு அது வரும். சும்மா இதுக்காக இவங்க இப்படி இருப்பார்கள், இவர்கள் இப்படி இருப்பார்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒருத்தர் கூட பழகுனன்னே இவங்கள கண்டுபிடிக்கிறது ஜோசியம் மாதிரி பண்ண முடியாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது மாரி நீங்க பண்ண எலிமினேஷன் பண்ணி பழகுவீங்க ஆப்ஷன்ல. சூஸ் பண்ணி பழகுவீங்க. அது வந்து என்ன ஆகும்னா கடைசில ஈஸியா வந்து டக்குன்னு ஆன்ஸர சூஸ் பண்ண உங்கள வைக்கும். ஓகே. இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சது. இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மெல்லாம் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அதோட 8th சம் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து நம்ம டைஸ், ரிலேஷன்ஷிப் இந்த மாரி டைரக்ஷன் இந்த மாரி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே. அடுத்த வீடியோல உங்கள திரும்ப மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.